Good morning. Thursday morning breakfast. Toast bread, butter with jam. இப்படி எடுக்கணும். இந்த சைடில் இருக்கலாம் பிச்சு போட்டுணும். சாப்பிடவே கூடாது. தப்பு. கண்டமாக கோட்டுது. எடுத்துட்டு இந்த எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். காஃபி. இன்றைக்கி பஸ்ஸை பற்றி வீடியோ பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் நிறைய டிசேபிள் சில்ட்ரன்ஸோட பேசுகிறேன். இந்தியாவில் இருக்க குழந்தைங்களோட, ஸ்ரீலங்காவில் இருக்க குழந்தைங்களோடலாம் பேசுகிறேன். டிசேபிளாக இருக்கவங்களுக்கு அவங்க எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்கன்றதை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். பஸ்ஸில் மரியாதை அவங்கள ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல. க்யூவில் நின்னா கூட அவங்கள தள்ளி விட்டு போகிறது. அவங்க வீல் சேரில் போனால் அவங்கள ஒரு மாதிரி காட்சி பொருள் மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் வெளியிலாம் போக போகிறேன். ஒவ்வொரு வீடியோ பண்ணுறேன். இதெல்லாம் வீடியோ பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி. ஆனால் இது ஒரு அவேர்னஸ், இது மக்களுக்கு தெரியணும். இங்கே எவ்வளோ மனிதநேயத்தோடு நம்ம மனிதநேயம் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு வண்டியில் போனால் கூட அவங்க இறங்கினா கூட அந்த டைம் விட மாட்டாங்க. அதுக்குள்ளே ஹார்ன் அடிப்பாங்க, அது பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் டக்குன்னு இறங்கிடுவான். டிசேபிளாக இறங்க முடியாதுல்ல. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ். அதை நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் அந்த வீடியோவில் எவ்வளோ இதுவாக இருக்காங்க. இனி நான் வெளியில் போய் நடந்து வீல் சேரில் போகும்போது எப்படி எனக்கு வழிவிடுறாங்க அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. மக்கள் எவ்வளோ, நான் யாரையும் கம்பேர் பண்ணல. ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா அது தப்பே கிடையாது, அது நல்லது. அதுதான் இந்த வீடியோ இன்றைக்கி வரும் பாருங்கள். பஸ் ட்ராவலை பற்றி, பஸ்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, பஸ்ஸுக்காக மக்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இந்த கவர்மெண்ட் தராங்க அதெல்லாம் கூட சொல்கிறேன். ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி பேக்கெட்டில் போட்டுட்டு கெட்டதை வண்டி சொல்லுவாங்க, நல்லதை சொல்லவே மாட்டாங்க. பட் நல்லதும் சொல்லுங்க, கெட்டதும் சொல்லுங்க. இங்கே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கார்த்திக் பாண்டியன், கவிதா வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பியாக இருங்க, சண்டை போடுங்க, சமாதானமாகுங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்போன்னு கெட்டு போவதில்லை. ரெண்டு பேருமே செய்யணும். ஒருத்தர் ஒட்டி செய்யக்கூடாது, ஒன் சைட் கோல் அடிக்கக்கூடாது. ரெண்டு சைடு இதுவாகணும். அப்போ தான் அது வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். 10 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த 10 வருஷ பீரியடை நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் செம ஈஸியாக இருக்கும். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். என்ஜாய் யுவர் லைஃப். ஹாப்பி டேஸ், ஹாப்பி லைஃப். காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் பிரெட் அண்ட் காஃபி. இங்கிலீஷ் woman. God bless you. God bless you.